நற்பவி அப்படிங்கிறது நர் அப்படின்னா நல்லதுன்னு நல்லது. அர்த்தம். பவி அப்படின்னா அனுபவித்தல், கிடைக்கட்டும், நடக்கட்டும் அந்த மாதிரி. அப்போ நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ நம்ம அத சொல்றதுனால என்ன அப்படின்னா, நமக்கும் நல்லது நடக்கும், பிரத்தியாருக்கும் நல்லது நடக்கும். யுனிவர்ஸ் ஃபுல்லா அந்த மந்திர வார்த்தை பரவுகிறதுனால எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்னொன்னு இது வந்து யாருடைய பெயர் அப்படின்னா, காகபுஜண்டர் சித்தர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ம். அவருடைய கலிகாலத்தின் 16வது திருநாமம் இதுதான். இந்த பேர நாம சொல்றதுனாலயும், இந்த மந்திரத்த சொல்றதுனாலயும், நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில, மனித ரூபத்திலயோ, தெய்வ ரூபத்திலயோ அல்லது ஏதேனும் ஒரு வடிவத்தில வந்து அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில, இந்த இத வந்து நம்ம மந்திர உச்சாடனமா சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து உதவி செய்வார். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து 7 சக்ராஸ் இருக்கு. ம். இந்த 7 சக்கரங்களுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த மகா மந்திரம். அதனால இத வந்து எல்லாருமே சொல்லலாம். இப்போ என்னை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்க பேருக்கு முன்னாடி வந்து நற்பவி அப்படின்னு போட்டிருப்பாங்க.